நீ ஐயா உன் இடத்துல, ஆனால் எல்லாத்தையும் மீறி எல்லாத்துக்கும் சாம்பிளாக ஒரு செருப்படி விழுந்தது பாரு விஜய்க்கு. சூப்பர் செருப்படி. இந்த சங்கவின்னு ஒரு சகோதரி உண்மையிலே தலைவணம். அதுக்கு இப்படி ஒரு ரோசக்கார தமிழச்சி, அதுவும் கரூரில் சார் ஒரு பெரிய நீங்கள் அது கோயில் கட்டணும் சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் சிபிஐ பார்க்குற மாதிரி தான் பண்ணுறாங்க எல்லாம். நான் நேரில் ஆறுதல் சொல்கிறேன். யார் இவர்? என்னடா நேரில் சொன்னேங்கிறான், அவன் பாட்டு பஸ்ஸை பிடிச்சி கூப்பிட்றான். என்ன விளாட்றாங்களா அப்படின்ட்டு நான் வரல போயா, ஏன்னா 30 முடியறதுக்குள்ளே வர முடியாது. ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு நேரில் வரணில ஏன் வரல, நான் வரல அப்படின்ட்டுச்சு இந்த அம்மா. சார் அது ஒன்றும் பெரிய பணக்கார வீடு இல்லை, நீங்கள் அந்த வீடு பாருங்களேன், பணக்கார வீடும் கிடையாது, பணக்கார பிள்ளையும் கிடையாது. அவங்க அந்த குடும்பமும் பெரிய வருமானம் வர்ற குடும்பமும் கிடையாது. 20 லட்சம் அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கு. ஏன்னா நேரில் வரேன் நானே, வரலன்னு அந்த அம்மா கேட்டே இருக்குது. திடீர்னு பஸ் வருது, அந்த அம்மா வரலன்றுச்சு. இவங்களுடைய அம்மா இப்போ அந்த வீட்டில் ரமேஷ் கணவர், அவர் தான் இறந்தவர். அவங்க அப்பா இருக்காருன்னா நல்லா இருக்கார். அவரோட அப்பா மாமியார். சரி, அவரையும் விட்டு விட்டாங்க. இந்த அம்மா அவரும் கூப்பிடல, இந்த அம்மா கூப்பிட்ருக்காங்க. இவங்க பிள்ளைக்கு நீ நேரம் வரேன்னு நான் வரலன்ட்டாங்க. இந்த படவாக்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். இதுதான் அந்த எப்படி விஜயை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவங்க என்னென்ன கோல்மாலாம் பண்ணுறாங்கிறது. இந்த குடும்பம் ஆகாதுன்னு இருந்தாங்க பார்த்தீங்களா, அண்ணன் அண்ணியை இது அந்த சொந்தக்காரங்க, அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா சங்கவி 20 லட்ச ரூபாயை அப்படியே ஆர்டிஜிஎஸ் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்குங்க. 20 லட்ச ரூபாயை படா என் கால் தூசிக்கு சமானம்டா. 20 லட்ச ரூபா எனக்கு மானம் முக்கியம்டா, தன்மானம் முக்கியம். நீ வரேன்னு சொன்னில படவா, நீ வரல பாரு, நீ கேட்கணும்டா. ஏன்னா என் புருஷன் உயிர் அவ்வளோ மகத்தானது. நீ கேட்கல படா. எவ்வளோ பெரிய எவ்வளோ தைரியங்க. எனக்கு அந்த பிள்ளை அவங்க திருப்பி அனுப்புனாங்கன்னு ஒன்று, டேய் மானம் இன்னும் சாவலை,